சொல்றாரோ அது மாதிரி நம்ம செய்யலாம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், அதிகமா காவல்துறையால் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கறத இங்க அதிகமான மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இந்த இடத்துல சொல்றேன், நானு இன்னையிலிருந்து 15 நாள் இதற்கு மேல் யாராச்சும் காவல் நிலையத்திற்கு உங்களை அழைத்தால் எங்களுக்கு போன் பண்ணுங்க. அதுக்கு முழு பொறுப்பை விவசாய முன்னேற்ற கழகம் ஏற்கும். நாளை மறுநாள் ஊருக்கு சென்றவுடன் தமிழகத்தினுடைய ஹோம் செக்ரட்டரி, உள்துறை செயலாளர், தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவர், டிஜிபி, சென்னை காவல்துறை ஆணையர், தமிழகத்தில் இருக்கின்ற 4 ஐஜிக்கு ஒன்று இருக்குது. வடக்கு, தெற்கு, மத்திய மண்டலம், தெற்கு 4 ஜோன்ல இருக்கிற ஐஜிக்கு 38 மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு இருக்கிற அத்தனை பேருக்கு தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையை நகலாக வைத்து கடிதம் அனுப்பப்படும். பிஎல்ஜிஎல் சம்பந்தமாக எந்த ஒரு நபரையும் காவல் நிலையத்தில் அழைத்து விசாரிக்க கூடாது என்பதை ஆணித்தனமாக தலைவர் பதிவு செய்வார். அதற்கு மீறி எந்த காவல்துறையாவது உங்களை அழைத்து பேசினால் கண்டிப்பாக அவர் மீது மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு தொடரப்படும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு உறுதி கூற கடமைப்பட்டுள்ளேன். இதுதான் முக்கியமான பிரச்சனை. பணம் கட்டுறோம், பணம் வாங்குறோங்கிறது கூட 3வது பிரச்சனை இல்லை. அதற்கப்புறம் அடுத்த கட்ட போராட்டத்தை தலைவர் அறிவிச்சிருக்கிறார். என்ன போராட்டம்? மனித சங்கிலி போராட்டம். அதற்கு அடுத்த போராட்டம் செபி நம்மளை திரும்பி பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்த கட்ட போராட்டம் செபி 30 நாட்களுக்குள் இங்கு இருக்கின்ற உண்ணாவிரத்திற்கு பதில் சொல்லவில்லை என்றால் தமிழகத்தில் எங்கெங்கு செபியால் கையகப்படுத்தப்பட்ட அனைத்து நிலங்களையும் இங்கு இருக்கின்ற களப்பணியாளர்கள் அங்கே ஆக்கிரமிப்பு செய்வார்கள். காவல்துறை வருவார்கள். செபி மீது வழக்கு போடுங்கள், எங்கள் மீது வழக்கு போடுகிறோம், சந்திக்கிறோம் நீதிமன்றத்தில் என்பதை ஆணித்தனமாக பதிவு சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக செபிக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக இறுதியாக ஒரு எச்சரிக்கை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். எந்த காவல் நிலையத்தில் உங்கள் மீது புகார் அளிக்கிறார்களோ அந்த காவல் நிலையத்தில் நீங்கள் செவி மீதே புகார் அளிங்கள். எங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியது அவர்கள் தான். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து எங்களுக்கு வாங்கி தருங்கள் என்று கூறுங்கள். அவர்கள் வழக்கை பதிவு செய்ய வேண்டியது ஆன்லைனில் பதிவு செய்யுங்கள். அதற்கு நீதிமன்றத்தை சந்திக்கலாம். இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. இங்க வந்திருக்கிற பிரச்சனையே 4 பிரச்சனை தான். 1 காவல்துறை, 2 நம்ம பணம் வாங்கி கொடுக்கணும், 3வது மலான்னு பணத்தை நம்ம சொத்தை வித்து கொடுக்கணும். இவ்வளவுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைகளே இல்லை. இவ்வளவுதான் நமக்கு பிரச்சனை. நம்ம தேர்தலை புறக்கணிக்கிறோம், அதை புறக்கணிக்கிறோம், இதை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற எந்த தலைவரும் வரமாட்டாங்க. இதே போன தேர்தலில் இங்க இருக்கிற வந்திருக்கிறீங்களா எங்க கட்சி, நாங்க அந்த கட்சிக்கு தான் போய் வேலை செய்யணும் போனீங்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. அது இங்க இருக்கிற ஒரு 300 பேர்த்த என் பேரை சொல்ல முடியும். 300 பேர் எனக்கு தெரியும். இங்க இருக்கிற பேர்ல 300 பேர்த்த இந்த இடத்துல என்னால பேர் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனா அதெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு தலைவர் சொல்வார், எங்க எந்த தலைவர் இந்த மரம் இருக்கு, அந்த மரத்துல நிறைய விழுதுகள் இருக்கு, ஆனா மேல இருக்கிற புரி இருக்கான், அதை பார்த்துதான் நம்ம இலக்கு வைக்க வேண்டும் சொல்லுவாங்க. ஆனா அது மாதிரி தலைவர் அன்று சொன்னதை கேட்டிருந்தால் இந்த இடத்துல நம்ம அமர வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்காது. அதனால் தலைவர் எவ்வளி காட்டுகிறாரோ அவ்வளியில் தொண்டை நடப்பான். பூ இருந்தால்தான் நாருக்கு மனம் என்பதை போல தலைவர் இருப்பதனால்தான் நம்ம இவ்வளவு தெம்பாக இந்த இடத்தில் நாம் அமர்ந்து பேச முடிகிறது, அனைவருக்கும் சவால் விட முடிகிறது என்பதை மனசில் வைத்து தலைவர் இன்னும் நிறைய பேச வேண்டியதால் என்னுடைய உரிமையை குறித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.